ஹலோ கைஸ், வெல்கம் டு தி இன்கட். நான் லெனின் அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பால் தாமஸ் ஆண்டர்சன் இயக்கத்தில் லியோனார்டோ டிகாப்ரியோ நடிச்சு 2025 ரிலீஸ் ஆன ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்க்கணும்னா, அமெரிக்காவில் ஆப்ரேட் ஆக ஃப்ரெஞ்ச் 75 என்கின்ற ஒரு ரெவல்யூஷனரி குரூப். அவங்க அமெரிக்கன் இமிகிரேஷன் கேம்ப்ஸ் அட்டாக் பண்ணியும் பப்ளிக் ஸ்பேசஸில் பாம்ஸ் வச்சும் அமெரிக்க அரசாங்கத்திற்கு தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அந்த குரூப்போட ரெண்டு முக்கியமான மெம்பர்ஸ், பேட் என்கின்ற நம்ம கதாநாயகன் லியோனார்டோ டிகாப்ரியோவும் பெர்ஃபீடியாவும் லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு பெண் குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்த பிறகு பேட் இல்லற வாழ்க்கையை நோக்கி போறாரு. பெர்ஃபீடியா அவங்களோட ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ் கண்டினியூ பண்றாங்க. அப்படி ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ்க்கு திரும்பி போற பெர்ஃபீடியா லிeutenant லாக்சா, இந்த ஸ்டோரியோட வில்லன், அவங்கிட்ட மாட்டி அப்ரூவ் ஆயிடுறாங்க. பேட்டும் பொண்ணும் வேற வழி இல்லாம புதுசா ஒரு இடத்துக்கு போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கதை போற நேரத்துல 16 வருஷம் ஒரு இடைவெளி வருது. எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லை, எல்லாரும் அவங்க வாழ்க்கையை பார்க்கறாங்க. பட் பேட் மட்டும் ஒரு பேரனாய்ட் ஸ்டேட்ல இருக்கான். எப்ப யார் வேணாலும் வரலாம் தன்னை தேடி, எப்ப எது வேணாலும் நடக்கலாம். அதனால அவன் பொண்ணை ரொம்ப கண்காணிச்சு ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். அண்ட் 16 வருஷம் கழிச்சு சடனா இந்த லிeutenant லாக்சா ஒரு ஆர்மியவே திரட்டிட்டு பேட்டையும் அவன் பொண்ணையும் தேடி போறான். நான் இத்தனை வருஷம் கழிச்சு அவன் ஏன் பேட்டையும் அவன் பொண்ணையும் தேடி போறான்? அவன் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு நடுவுல ஒரு ஒயிட் ரேஷியல் சுப்ரமிஸ்ட் குரூப் இந்த கதையை நகர்த்தி எப்படி கொண்டு போறாங்க? அண்ட் ஃபைனலி பேட்டும் அவன் பொண்ணும் லிeutenant லாக்சா கிட்ட வந்து தப்பிச்சாங்களா இல்லையா? இப்படி பல டாட்ஸை கனெக்ட் பண்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2 hours 42 minutes ஜேர்னியா இந்த படம் இருந்தது. ஸோ இந்த படத்தோட ஹைலைட்டா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ஸ் லைக் கவர்மெண்ட் அடக்குமுறை, ரேசிசம், இதெல்லாம் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட கன்வே பண்ணியிருப்பாங்க. இதை ஏன் நான் ஹைலைட் பண்ணி சொல்றேன்னா, யூஸ்வலா இந்த மாதிரி டாபிக்ஸை டச் பண்ற மூவிஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்ல மூவ் ஆகும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா எடுத்த விடுதலை 2 மூவியை நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த படம் அப்படி இல்லாம ஆடியன்ஸை என்கேஜாவே வச்சிருக்கு. அண்ட் எந்த ஒரு சீன்லயுமே நம்மளுக்கு சலிப்பை தராம இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட்டும் பண்ணல, ரொம்ப அண்டர் பிளேவும் பண்ணல, தேவையான லெவல்ல கொண்டு போய் மைல்டா அழகா காமெடியோட டெலிவர் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி பேட் தன்னோட பொண்ணு எங்க வச்சிருக்காங்கன்னு கேட்கும் போது அந்த சைட்ல போன்ல ஒருத்தர் இருந்துகிட்டு பாஸ்வேர்ட் கேட்டு தாலி எடுக்கிறதும், பில்டிங்ல இருந்து எகிரி குதிச்சு எஸ்கேப் ஆகும்போது கீழே விழுந்து போலீஸ் கிட்ட மாட்டுறதும், இந்த மாதிரி பல சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் எல்லாருமே கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது இமிகிரேஷன் போன்ற பிரச்சனைகளை பேச வெகு சில படங்கள்ல ஒண்ணு. ஸோ இந்த படத்துக்கு ராட்டன் டொமேட்டோஸ்ல 94% கொடுத்துருக்காங்க. இந்த படம் அமேசான் OTT பிரைம்ல இருக்குது. ஸோ மக்களே கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இது உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங் அண்ட் இன்ஃபார்மேட்டிவ் மூவியா இருக்கும். ஸோ இத்துடன் வீடியோ முடிவடைகிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், குட் பை.